லைட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற டைம்ல நம்ம இந்த டயோட்ல எனோட் பார்க்கும் நிறைய தானே இந்த எனோட்ல செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இவ்வளவு எத்தனை வோல்டேஜ் வரும் 3.7 இருந்து 4 வரைக்கும் இந்த இடத்துல வோல்டேஜ் வரும். இதே இது கெத்தோட்ல இந்த லைன்ல செக் பண்ணி பார்த்தோம்னா இவ்வளவு 15ல இருந்து எத்தனை வோல்டேஜ் பூஸ்ட் ஆகுது அந்த வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல பூஸ்டிங் காட்டும். அப்ப நம்ம இந்த இடத்துல இந்த பூஸ்டிங் இப்ப இவடத்தை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும் 3.7 காட்டுது, இங்கல பார்க்கும் 15 ஆகுது. இப்ப நம்ம நினைச்சிடப்பட இந்த இடத்துல வந்து பூஸ்டிங் ஆகுறது யாரு? இந்த டயோட் தானே. இந்த இடத்துல டயோடு இங்க ஒன்றுமே இல்லை. அப்ப நம்ம நினைக்கிறப்பட இந்த டயோடு தான் பூஸ்டிங் ஆகுதுன்னு சொல்லி பூஸ்டிங் ஆகணும்னு சொன்னா லைட் ஐசி வேணும், பூஸ்டிங் கோயில் வேணும், இந்த டயோட் மூணு இருக்கணும். இப்ப ஏன் இந்த இடத்துல இங்க 3.7 வோல்டேஜ் காட்டுது, இங்க பக்கம் 15 வோல்டேஜ் காட்டுதுன்னு சொன்னா நமக்கு இந்த பூஸ்டிங் சர்க்யூட் வேலை செஞ்சுட்டு இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகி என்ன செய்யும், ஹைவேவ்ல வந்து ஃப்ரீக்வன்சி ஜெனரேட் ஆகும். இந்த இடத்துல வந்து என்ன செய்யும், இந்த மைக்கு ஃப்ரீக்வன்சி ஜெனரேட் ஆகும். இப்ப இந்த ஃப்ரீக்வன்சியோட சேர்ந்து வார வோல்டேஜ் தான் 3.7 வோல்டேஜ். அப்ப நம்ம மல்டிமீட்டர்ல வந்து என்ன செய்யலாம், ஃப்ரீக்வன்சி அளக்கலாம். நம்ம மல்டிமீட்டர் என்ன செய்யும், வோல்டேஜ் மட்டும் தான் நம்ம வோல்டேஜ் மூல போட்டோம்னா வோல்டேஜ் மட்டும் தான் காட்டும். அப்ப நமக்கு இந்த இடத்துல இந்த ஃப்ரீக்வன்சியோட வார வோல்டேஜ் எத்தனை 3.7 வோல்டேஜ். அது 3.7 வோல்டேஜ் மட்டுமே காட்டுமே தவிர ஆனா என்ன செய்ய மாட்டேன், ஃப்ரீக்வன்சி காட்ட மாட்டேன். இந்த ஃப்ரீக்வன்சி காட்டணும்னு நமக்கு என்ன வேணும், ஓசிலோஸ்கோப் வேணும். ஓசிலோஸ்கோப்ல இந்த ஃப்ரீக்வன்சி பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல 3.7 வோல்டேஜ் இங்க வருது, இங்க 15 வருது. அப்ப இந்த டயோடு தான் வந்து என்ன செய்யுது, கரண்ட் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் சொல்லி நம்ம நினைச்சிடலாம். சரி, உண்மையா இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு யாரு, கோயில். அடுத்தது ஐசி. இது ரெண்டுமே வேணும். இந்த ஐசியும் இந்த கோயிலுமே இல்ல, கோயில் இந்த டயோடு இது இல்லன்னு, இந்த மூணுமே இல்லன்னு சொன்னா பூஸ்டிங் சர்க்யூட் வேலை செய்யுமா, வேலை செய்யாது. இதுல எதனால ஒன்று போயிருந்தாலும் வேலை மாட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம செக் பண்ணி பார்க்கணும், கோயில் நல்லா இருக்குதா. அடுத்தது பீட இந்த சுவிட்சுக்குரிய பின் பிடபிள்யூசிக்கு வோல்டேஜ் வருதா, கனெக்ஷன் இருக்குதா, அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ஒரு பாட்சை வந்து மாத்திர லெவலுக்கு போகணும். இது வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும்.